அவசியம், அவசரம். ஏன் இவ்வளவு குறுகிய காலத்தில் எந்த வகையான ஒரு கால அவகாசமும் கொடுக்காம அரசுக்கும் மக்களுக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த வேலையை ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இப்போ துவங்கி இருக்கிறாங்க? இந்த போக்கு எதை காட்டுதுங்க? தவறுங்க. ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சியாளர் கிடையாதுங்க. அதாவதுங்க, தேர்தல் ஆணையம், தேர்தல் கமிஷனுங்கிறது வந்துங்க சுதந்திரமான தனியான அமைப்புங்க. ஆனால் எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சட்டத்தை வந்து அது எப்படி நீதிமன்றம் சுயேட்சையுமோ அது மாதிரி தேர்தல் ஆணையம் சுயேட்சையுங்க. இந்த ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடியவங்க இந்த ஒன்றியத்தில் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர், நாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்கள் அதையும் போட்டுருங்க. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதாவது முதன்மை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், நீதியரசர், உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர் அப்படி இருந்துச்சு. சட்ட திருத்தம் பண்ணி அவங்க அமைச்சரவையில் ஒருத்தர், எதிர்க்கட்சி தலைவர், 3 பேர் வந்தோன்னே மெஜாரிட்டி அவங்க ஆயிடுறாங்க இல்லைங்களா? இப்போ இது வந்து இப்போ நீங்கள் ஏன் இந்த அவசரம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதாவது ஒன்றிய அரசு வந்துக்கிட்டு சுதந்திரமான அந்த தேர்தல் ஆணைய தேர்தல் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தன் கைப்பாவியாக செயலாற்றுறாரு. அதனால் எல்லாருமே வந்து பிஜேபி வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த இந்த விமர்சனத்தை நாம் வைக்கும் பொழுது அவங்க தான் வந்து முட்டு கொடுக்குறாங்க. அதனால் அவங்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. பீகார் தேர்தல் எப்படி முடிஞ்சிருக்குதுங்க, கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் 2 நாளில் பாருங்கள், ஏகப்பட்ட சிக்கல் அது குறித்து தான் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொல்கிறேங்க, இது வந்து ஒரு குடியரசு இல்லைங்களா? குடிகளால் நடத்தக்கூடிய குடியரசு, ஜனநாயகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க. அதை குடியரசு நாள் தானே நம்ம பாருங்க, இங்கே வந்துருச்சு ஜனவரி 26 குடியரசு நாள். குடிகளால் உருவாக்கப்பட்டதான் அரசியலமைப்பு சட்டம். அதையே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அன்றைய 50களுக்கு முன்னாண்டா பழைய தேர்தல் முறையில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 14 பேர், 114 பேர் சொத்து இருக்கிறவங்க, படித்தவங்க அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படி குறைந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பார்லிமெண்ட் போர்டு தான். காங்கிரஸ் பார்லிமெண்ட்டும் ஒன்று தான். அவன் முஸ்லீம்ஸுக்கு போயிட்டான். முஸ்லீம் லீக் வந்து தனிநாடு கேட்டு போயிட்டான். இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுல அவங்க பங்கு எதுவும் இல்லை. அவங்க இருந்தால் உருவாக்கியிருந்தாலும் இன்னும் பெருசாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, விழிப்புணர்வற்ற காங்கிரஸ் கிட்ட வந்துக்கிட்டு மக்கள் தங்களுடைய உரிமைகளை எல்லாமே நம்பி கொடுத்துட்டாங்க. அப்படி தான் நடக்கும் வரலாற்றில். ஏன்னு சொன்னேன்னா, சுதந்திரம் இவங்கெல்லாம் காந்தி, நேரு, பட்டேல் இது மாதிரி இன்னும்